சீட் அலோகேஷன் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி பெர் இயருக்கு வந்து டோட்டல் இன்டேக் வந்து 40 சீட்ஸ் மட்டும்தான். போன வருஷம் அதாவது 2025ல் வந்து இந்த 40 சீட்ஸில் வந்து 35 சீட்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 5 சீட்ஸ் வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. பட் திஸ் இயர் 35 சீட்ஸை வந்து 30 சீட்ஸாக ரெடியூஸ் பண்ணி 30 சீட்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 10 சீட்ஸ் வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த 30 சீட்ஸ் வந்து பியூர்லி டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் ஃபில் ஆகும். இந்த மிச்சம் இருக்க 10 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் ஜேஇஇ ரேங்கை வச்சு ஃபில் பண்ணுவாங்க. நான் இப்போ வந்து 2025ஓட க்ளோசிங் ரேங்க்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். இந்த வருஷம் வந்து ஒரு 5 சீட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கனால போட்டி வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ரேங்க் வந்து க்ளோசிங் ரேங்க்கோட ஒரு 500 to 1000 ரேங்க் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வருஷம் சிக்ரியில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு நல்லா இருக்குது. இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். பிடெக் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்கிறது வந்து ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் தான். ஓகேவா? அதனால் இப்போ ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு செம்முக்கு வந்து ₹27,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக ஃபஸ்ட்டு செம்மில் மட்டும் நீங்கள் ₹5,000 வந்து காஷன் டெபாசிட்டை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காஷன் டெபாசிட்டை வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் தி கோர்ஸில் வந்து எந்த ஒரு டேமேஜும் மேக் பண்ணலைன்னா நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல் ஃபீ. ஹாஸ்டலில் வந்து பெர் இயருக்கு வந்து ₹40,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? இங்கே ஹாஸ்டல் வந்து ஹாஸ்டல் ஃபீஸுன்றது வந்து ரூம் ரெண்ட் மட்டும்தான். ஓகேவா? ரூம்ஸ் எல்லாமே வந்து நான் ஏசி ரூம்ஸ் தான். ஒரு ரூமுக்கு வந்து 2லேருந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி தங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் மெஸ்ஸுன்றது வந்து பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் ரன் பண்ணுறது தான். ஓகேவா? மெஸ்ஸில் வந்து பெர் மந்த்துக்கு ₹3,500லேருந்து ₹4,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா வந்து 1 இயர்க்கு டியூஷன் ஃபீ வந்து 59,000 வருது. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல் ஃபீ வந்து 40,000, மெஸ் ஃபீ வந்து 48,000. ஓகேவா? எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 1,47,000 வந்து ஃபீயாக வந்து வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிக்ரியில் வந்து ஒரு நல்ல அலுமினி குரூப் இருக்காங்க. ஸோ வந்து வருஷம் ஒரு 3லேருந்து 4 பசங்களுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி இன்கம் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டு கீழே இருந்துச்சுன்னா அந்த பசங்களோட மெஸ் ஃபீஸை வந்து நம்ம அலுமினி குரூப்பே வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. ஸோ வந்து அந்த பசங்க வந்து நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ் வந்து மெஸ் ஃபீஸ் கட்டாமலேயே வந்து ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஃபஸ்ட் இயர் ஃபீ ரெசிப்டையும் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ஆட் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பசங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அங்கே வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கவுன்சிலிங். பை.